மச்சான், நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். அம்மாவை மட்டுமாச்சும் வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம்லப்பா. அவங்களால சுத்தமா முடியல பாருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், எங்க அம்மாவை மட்டுமாச்சும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அது முடியாதுப்பா. இவங்களை கூட்டிட்டு போக வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? மேடம், எங்களை இப்போ எங்க கூட்டிட்டு போக போறீங்க? நைட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது. அதான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். ஜெயிலா? ஏங்க, நாங்க எல்லாருமே ஒன்னாதானே இருப்போம். இல்லம்மா, நீங்க வேற இடத்துல இருப்பீங்க, இவங்கெல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க. ஐயோ, என்னங்க, என்னது இது? மேடம், என் வாழ்க்கையில இவ்வளவு வருஷத்துல நான் யார்கிட்டயும் கெஞ்சி நின்னதே இல்ல. என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாதவ, அவளை மட்டுமாச்சும் விட்டுருங்க இன்ஸ்பெக்டர். இருக்க முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. அம்மா நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்கல்ல. வந்துருவாங்க அரசு, நீ கவலைப்படாது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தாம்மா கஷ்டம். நாளைக்கு எப்படியும் ஜாமீன் வாங்கிடலாம். வண்டியில ஏறுங்க. அம்மாடி மீனா, ராஜி அரசி நம்ம கூட இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. மாப்பிள்ள வேற இல்லம்மா, நீ குவார்டர்ஸ்ல தனியா இருப்பியா? இல்லப்பா, நான் ராஜி அரசியோட எங்க வீட்டுக்கு போறேன். கோமதி எங்கடா? அக்காவையும் பசங்களையும் மச்சானையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அண்ணே, தங்கச்சிக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க, இப்ப தங்கச்சி வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? வாங்கண்ணே. அப்பா, அத்தை ரொம்ப பாவம்ப்பா. மாமாலாம் நொறுங்கி போயிட்டாரு. அவங்களுக்கு ஏன் இப்படிதான் நடக்கணும்? எஃப்ஐஆர் போட்டாங்க, இல்லனா இன்னைக்கே கூட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் எல்லாரும் சமாளிச்சிருங்க. நாளைக்கு கண்டிப்பா அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்துருவோம். நல்ல வக்கீலா தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு அங்க வரீங்களா? இல்லப்பா, நாங்க எல்லாரும் இங்கே இருக்கோம். அண்ணே, நான் வேணா இங்கே இருந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே. பார்க்க கூடாத இடத்துல பாக்குறேனே கடவுளே. இந்த கஷ்டத்தெல்லாம் நாம கூட தாங்கிக்கலாம். பாவம் கோமதி எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. அதுவும் ஜெயில். நாங்க எந்த தப்புமே பண்ணலங்க. எங்க பக்கம் பேசுறதுக்கு யாருமே இல்லையா இங்க?